தலைப்புச் செய்தி. மதுரையில் அங்கீகரிக்கப்பட்ட குழந்தைகள் தத்தெடுப்பு மையத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மாரிசாமி இணைப்பில் இருக்கிறார். மாரிசாமி, வணக்கம். இந்த உத்தரவில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன? கூடுதல் விவரங்கள். மதுரையில் அங்கீகரிக்கப்பட்ட குழந்தைகள் தடுப்பு மையமான கிரேஸ் கென்னட் மழலை இல்லம் சார்பில் 55 குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழ் விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிறப்பு சான்றிதழ்களை வழங்க மதுரை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை மாநகராட்சியின் பிறப்பு இறப்பு பதிவு அலுவலர் எவ்விதமான காலதாமதமும் இன்றி 55 குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழை வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் மதுரை கிரேஸ் கென்னட் மழலை இல்லம் சார்பில் சாமுவேல் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார். அதில் மதுரை கிரேஸ் கென்னட் மழலை இல்லத்தில் உள்ள 55 தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்க கோரி மதுரை மாநகராட்சி பிறப்பு இறப்பு பதிவு அலுவலரிடம் மனு அளித்த நிலையில் இதுவரை வழங்கப்படவில்லை. ஆகவே 55 குழந்தைகளுக்கும் பிறப்பு சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரரது அமைப்பு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட குழந்தைகள் தத்தெடுப்பு மையமாக திகழ்கிறது. அந்த மையத்தில் மனுதாரரது மழலைகள் இல்லம் செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள 55 குழந்தைகளுக்கான முழுமையான ஆவணங்களையும் மதுரை மாவட்ட கூடுதல் நீதித்துறை நடுவர் முன்பாக சமர்ப்பித்து தத்தெடுப்பதற்கான உத்தரவுகளை பெற்று அதன் அடிப்படையில் பிறப்பு சான்றிதழ் கோரி மனுதாரர் விண்ணப்பித்திருக்கிறார். ஆனால் மதுரை மாநகராட்சியின் பிறப்பு இறப்பு பதிவு அலுவலர் மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கிய வழிகாட்டுதல்களை காரணம் காண்பித்து பிறப்பு சான்றிதழ்களை வழங்க தாமதம் செய்திருக்கிறார் அலுவலர். சிறார்களுக்கான நீதி சட்டம் அவர்களின் உரிமையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதை வலியுறுத்தியுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட குழந்தைகள் தத்தெடுப்பு மையங்கள் முறையாக ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கும் நிலையில் சான்றிதழை வழங்க வேண்டும் என சிறார் நீதி சட்டம் அவர்களின் பாதுகாப்பையும் உரிமையையும் உறுதி செய்வதன் அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட குழந்தைகள் தத்தெடுப்பு மையத்திற்கு சான்றுகளை வழங்கலாம் என அறிவுறுத்தி இருக்கிறது. எனவே மதுரை மாநகராட்சியின் பிறப்பு இறப்பு பதிவு அலுவலர் விரைவாக எவ்விதமான காலதாமதமின்றி 55 குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழை வழங்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார் நீதிபதி. விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.